அப்போ பகவான் எப்படிப்பட்டவன்? குணக்கியன் ரசக்கியன், அன்பை ரசிக்கிறவன், குணத்தை பார்க்கிறவன். அவனே வந்து குணமுள்ளவன், நற்குண கடல். நற்குணமுள்ள அடியவரை அவன் தனக்கு மேல் நினைக்கிறான். ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைய தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு நடப்பான். ஒரு விழாவுக்கு போகிற போது தலைக்கு மேலே குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு நடப்பான். என்னை விட என் குழந்தை மேல், என்னை விட அவன் உயரம். அந்த ஒரு வாத்சல்யம், அந்த பக்த வாத்சல்யம், இது இறைவனுடைய குணத்தை ஒழுங்காக உணர்ந்த ஒரு மதத்தினுடைய கணிப்பு. இது அறியாமையினாலே வந்ததல்ல. இந்து மதத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, உலகின் மற்ற மதங்கள் பகவானை நல்லவன் என்று சொல்லின, பகவான் கருணை உள்ளவன் என்று சொல்லின, பரந்தருகிறவன் என்று சொல்லின, பாவத்தை தண்டிக்கிறவன் என்று சொல்லின. இந்த விஷயத்தில் எல்லா மதமும் ஒத்துப்போகுது. ஆனால் கடவுளுக்கு இன்னென்ன குணம் உண்டு, இன்னென்ன சந்தர்ப்பத்தில் அவனுக்கு கோபம் வரும், இன்னென்ன சந்தர்ப்பத்தில் அவனுக்கு சிரிப்பு வரும், இன்னென்ன சந்தர்ப்பத்தில் அவனுக்கு பிரேமை வரும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எடுத்து காட்டி அதுக்கான ஒரு நிகழ்வு புராண கதையை சொல்லி பகவானை அப்படி பார்ட் பை பார்ட்டாக அனலைஸ் பண்ணி டிசெக்ட் பண்ணி புத்தக வடிவில் கொடுத்தது இந்து மதம் ஒன்று தான்.